உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மேயர் நகரங்கள் அதில் வந்துட்டு ஒரே ஒரு இடத்துலாவது திமுக டெபாசிட் வாங்கி காட்டுங்க. திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர். அவர் வந்துட்டு அந்த மேயரல் தேர்தலை மட்டும் சொல்றாரு. ஒட்டுமொத்தமா உள்ளாட்சி தேர்தலை பத்தி ஆதவர்ஜனா ஏன் சொல்லல அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்காரு அவரு. வாக்கேந்திரம் வேணாம், வாக்குச்சீட்டுல எல்லாத்தையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் 8 மாசம் இருக்குது. அதுக்குள்ள எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அது பண்ணுவாங்களான்னு நாங்க கேட்கிறோம். இந்த நகர மையங்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாங்க இல்லையா? சென்னை மாநகரத்துல 16 சீட்ல வந்துட்டு 2 தவிர 14 சீட்டும் தாவேகா ஜெயிச்சுட்டு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி திருச்சியில, மதுரையில, நெல்லையில, கோயம்புத்தூர்ல எல்லாத்தையும் இப்ப பாத்துருவோம். வாக்குச்சீட்டு நடத்தினா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இது மக்கள் தீர்ப்பா, இவிஎம் மெஷினோட தீர்ப்பா, இது யார் இதுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் இருந்துச்சா, என்ன எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு சந்திப்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவர் அமைச்சர் ஆதவர்ஜனா பேசும் பொழுது அது மாநகர மேயர், சென்னை மாநகர மேயராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கும் அவங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு கட்டட திறப்பு விழாவில் வந்துட்டு ஏற்பட்ட ஒரு அந்த ஈகோ மோதல், யார் முதல்ல வர்றது, யார் கத்திரி ரிப்பனை கட் பண்ணுறது அப்படின்ற ஒரு மோதல் அது ஒரு சின்ன ஒரு சர்ச்சையாக வந்துட்டு இருந்தது. அதை வந்துட்டு பெருசுபடுத்தி இவர் பேசும்பொழுது ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க, நாங்கள் பாருங்கள் உங்களை என்ன பண்ணுறோன்ட்டு. இப்போ வரப்போகிறது இன்னொரு 8 மாதத்தில் வரப்போகுது தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சி தேர்தல். அந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மேயரல் சீட்ஸ், மேயர் தொகுதிகள், நகரங்கள் அதில் வந்துட்டு ஒரே ஒரு இடத்துலாவது திமுக டெபாசிட் வாங்கி காட்டுங்க, பார்த்துடலாம். ஒரே ஒரு இடத்த வின் பண்ணி காட்டுங்கன்னாங்க, அப்புறம் டெபாசிட் வாங்கி காட்டுங்க அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்கிறாரு அவர். அது திமுக கிடப்பட்ட சவால். அது திமுக எப்படி எதிர்கொள்கிறாங்க அது வேற விஷயம். நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஏன் அவர் வந்துட்டு அந்த மேயரல் தேர்தலை மட்டும் சொல்கிறாரு, ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி தேர்தலை பற்றி ஆதவர்ஜனா ஏன் சொல்லலை அப்படின்னோம்னா ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர். மற்ற உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காகிதம் வாக்குச்சீட்டில் நடக்குது. ஸோ வாக்குச்சீட்டில் புத்திரம் போட்டு தேர்ந்தெடுக்கணும். ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர், அப்புறம் வந்துட்டு ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட குழு உறுப்பினர், இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்துட்டு வாக்குச்சீட்டில் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதை வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தனித்து இது பண்ணிவிட்டு வாக்கேந்திரத்தில் எது நடக்குமோ அந்த மட்டும் அந்த மேயரல் சீட்டை மட்டும் வந்துட்டு இவர் சொல்கிறாரு. சொல்லி இந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்றாரு அவர். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இப்போ இந்த தேர்தலை நடத்த போகிறது வந்துட்டு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் இல்லை, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்டது. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் அதை நடத்தணும். நடத்தும் போது நீங்கள் வந்துட்டு இவிஎம்ல தான் தேர்தலை நடத்தணுன்ற எந்த கட்டாயமும் வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் என்ன போட்டிருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட்லன்னா, இவிஎம் கொண்டு வரும்போது அமெண்ட்மெண்ட்டில் பேலட்டில் தான் நடத்தணும், இவிஎம்மையும் அங்கங்கே நடத்தலாம், பயன்படுத்தி நடத்தலாம் அப்படின்னு தான் ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்க ஒழிய இவிஎம்ல மட்டும்தான் தேர்தலை நடத்தணும், பேலட்டே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற எந்த இடத்துலையும் இல்லை அப்படின்றத ஏற்கனவே சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய கன்வீனராக இருக்கக்கூடிய ஐயா எம்ஜி தேவசகாயம் ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு, அவர் ரொம்ப விளக்கமாக அதை எடுத்து சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த அமைப்பு தான் பண்ண போகுது. அந்த அமைப்பை வச்சு நீங்கள் இந்த தேர்தலை வாக்குச்சீட்டில் நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மேயர் தேர்தலை, அப்புறம் யார் டெபாசிட் வாங்குறது, யார் ஜெயிக்கிறது, யார் என்ன பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஏன் அப்படின்னோம்னா, வாக்குச்சீட்டை போடும்போது தான் உங்களுக்கு தெரியும். பஞ்சாபில் நடந்துச்சு இல்லையா, 1970 தொகுதி நடந்துச்சு. பாதிக்கு மேற்பட்ட தொகுதியில் ஆம் ஆத்மி தான் ஜெயிச்சுது, அடுத்தபடியாக காங்கிரஸ், அடுத்தபடியாக சிரோன்மணி அகாலிதள்,
அடுத்தபடியாக சுயேட்சைகள் கடைசி இடத்துல தான் பிஜேபி. அது வெறும் 50 இடங்கள் தான். ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான். வாக்குச்சீட்டை வச்சு நடத்துங்க, பார்த்துடலாம் யார் பலசாலி, யாருக்கு மக்கள் வந்துட்டு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். அதை ஆதரவு நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைவர் முதலமைச்சர் விஜய்க்கு சொல்லி விஜய் வந்து அந்த உத்தரவு போட்டு இதெல்லாம் வேணாம், வாக்கேந்திரம்லாம் வேணாம், வாக்குச்சீட்டில் எல்லாத்தையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் 8 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அது பண்ணுவாங்களான்னு நாங்கள் கேட்குறோம். பண்ண சொல்லி நாம் வற்புறுத்துறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை பகிருங்க. பகிர்ந்து அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து உள்ளாட்சி தேர்தல் அனைத்தையும் வாக்குச்சீட்டில் தான் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை நம்ம எழுப்புவோம். இதுக்காக நம்ம பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் போராட்டத்தையும் நடத்த போகிறோம். இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். ஒன்றே ஒன்று தான், வாக்குச்சீட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்து. அப்போ தெரிஞ்சிடும் எல்லாமே. இந்த நகர மையங்கள்லாம் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றாங்க இல்லையா, சென்னை மாநகரத்தில் அப்படியே 16 சீட்டில் வந்துட்டு 2 தவிர 14 சீட்டும் தாவேகா ஜெயிச்சுலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி திருச்சியில், மதுரையில், நெல்லையில், கோயம்புத்தூரில் எல்லாத்தையும் இப்போ பார்த்துருவோம். உள்ளபடியே வெற்றி யாரால் வந்துச்சு, மக்கள் வாக்களித்து வந்துச்சா இல்லை இவிஎம்னால வந்துச்சா அப்படின்றத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாக்குச்சீட்டில் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். வாக்குச்சீட்டில் நடத்தினா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இது மக்கள் தீர்ப்பா, இவிஎம் மெஷினோட தீர்ப்பா, இது யார் இதுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் இருந்துச்சா என்ன, எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் சொல்லுங்கள், we want local body elections to be conducted with paper ballot, not with EVM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகனை எழுதி போட்டுக்கிட்டே இருங்க. யார் மிஸ்டர் விஜய்க்கே போடுங்க, முதலமைச்சருக்கே போடுங்க. ஏன்னா தமிழக அரசுக்கு கீழே தானே இருக்காது. அதை செய்யுங்க, அது ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்தை மீட்பதற்கான, வாக்குரிமையை மீட்பதற்கான இந்த போராட்டத்தை நாம் இதிலிருந்து தொடங்குவோம். மீண்டும் சந்திப்பு தொடரலை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.